பர்சனல் பிராண்டிங் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் ஓனராக, ஒரு ஃப்ரீலான்சராக, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை கிரியேட் பண்ணிக்கிறது தான் நம்ம பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட பர்சனல் பிராண்டிங்கில் அத்தென்டிசிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரிஜினல் கான்டென்ட், யாரையும் பார்த்து காப்பி பண்ணாமல், எங்கேருந்து கண்டென்ட் எடுத்து போடாமல், நான் என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை வச்சு, என்னோட ஸ்கில் செட்டை வச்சு என்னைய நானே ப்ரமோட் பண்ணிக்கிறது தான் பர்சனல் பிராண்டிங். இந்த பர்சனல் பிராண்டிங்கில் ஏஐ யூஸ் பண்ணலாமா கூடாதாங்கிறது ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக இருக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் ஏஐயை எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணி பர்சனல் பிராண்டை வேறு லெவலில் பில்ட் பண்ணுறாங்கிறது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் சௌமியா அண்ட் இதனோட சேனல் சௌமியா ஸ்ரீனிவாசன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறப்ப பர்சனல் பிராண்ட் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் பிராண்டுனா தனிப்பட்ட அடையாளம். அப்போ நான் தானே எனக்கு எல்லாமே பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஏஐ யூஸ் பண்ணேன்னா அந்த அடையாளத்தில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆயிராதா? ஏஐ என்ன மாதிரி எழுதுமா? ஏஐ என்ன மாதிரி டிசைன் பண்ணுமா? நான் எப்பன்னு ஏஐக்கு எப்படி தெரியும்? நான் என்ன மாதிரி பண்ணுவேன்னு ஏஐக்கு எப்படி தெரியுங்கிற கேள்வி உங்களுக்கு நிறையா வந்திருக்கலாம். ஸோ அந்த கேள்விகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஏஐயை எஃபெக்டிவாக உங்களுக்கு சாதகமாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அதை ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்சனல் பிராண்டுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, மேனுவலாக க்ரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு அதில் ஒரு ½ hour ஆகுதுன்னா, ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறப்ப 10 minutes 12 minutes அதை முடிக்க முடியும். நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்க, பட் ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறீங்க. எஃபெக்டிவ்னஸ் அதிகமாகுது, எஃபிஷியன்சி அதிகமாகுது. இது மூலமாக நீங்கள் ஒரு வாரத்துக்கு 4 கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற டைமில் ஒரு வாரத்துக்கு 8 கண்டென்ட் 10 கண்டென்ட் ஆப்வியஸ்லி க்ரியேட் பண்ண முடியுது. என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் பிகினராக பர்சனல் பிராண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் ChatGPT உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ChatGPT வச்சு அட்வான்ஸ்ட் கான்டென்ட் கிரியேஷன், யூனிக் கான்டென்ட் கிரியேஷன், ரிசர்ச் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, உங்களோட ஸ்கில் செட் இது, உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இது, நீங்கள் இந்த செக்டாரில் இத்தனை வருஷமாக இருக்கீங்க, இல்லை இந்த கோர்ஸில் இத்தனாவது இயர் படிக்கிறீங்க, இந்த கம்பெனியில் இந்த ரோலில் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க, இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து உங்களோட பர்சனல் பிராண்ட் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறான்ற ஐடியாவில் இருக்கீங்கிறது ChatGPT கிட்ட சொல்கிறப்ப அது ஜஸ்டிஃபை பண்ணி கொடுக்கும். இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, என்ன மாதிரி இடத்துல இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி இடத்துல தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பிகினராக நம்ம பண்ணுறது சரியா தப்பாங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நீங்கள் ChatGPT மூலமாக எடுக்கலாம். இதை நீங்கள் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண முடியாதுங்க. ஏன் ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்னா, ChatGPTயை பொதுவாக நான் பீப்புள் ப்ளீசர் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் போயிட்டு நான் பண்ணுறது சரியா தப்பான்னு கேட்டேன்னா சரியா தப்பான்றது சொல்லும். இல்லை நான் இதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன், அப்போ அது 100% அது சரின்னு சொல்லிடுது. ஸோ என்ன ஆகுது, என்னையே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிற இடத்துக்கு வந்துடுது. ஸோ ChatGPTயில் நீங்கள் கொஷின்ஸ் கேட்குறப்ப உங்களோட கொஷனில் இது சரியா தப்பா, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இதில் என்ன நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லு, அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த ரீசனிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா Perplexity AI. Perplexity AIங்கிறது ரிசர்ச்சுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டூலுங்க. இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எனக்கு நான் பர்சனல் பிராண்டிங் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னைய மாதிரியே பல பேர் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ஃபீல்டில் இருக்காங்க, என்ன மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுறாங்க, என்னோட ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட ஆடியன்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இந்த மாதிரி ஆடியன்ஸ் ரிசர்ச் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு Perplexity அப்படின்ற டூல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிசர்ச் பண்ணாமல் நீங்கள் பிராண்டிங் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, போய் சேருதா சேரலையாங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்காது. தெரிஞ்சுட்டு பண்ணுறப்ப அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த இன்சைட்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து கொண்டு போய்க்கலாம். மூணாவது டூல் ரொம்பவே முக்கியமான டூல் Claude AI. இந்த Claudeங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஏஐ அசிஸ்டண்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. எதனாலனா, உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உங்களை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கான கான்டென்ட் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்மை கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். லிங்க்டின்ல நீங்கள் எப்படி எழுதலாம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்படி கான்டென்ட் போடலாம், அதாவது எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் தான் கொடுக்கணும். அதுக்கான கம்ப்ளீட் அவுட்புட்டை கொடுத்துரும். அந்த அவுட்புட்டை அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது பர்சனல் பிராண்டிங் கிடையாது, காப்பி கண்டென்ட். அந்த அவுட்புட்டை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டைலில் அதை மாடிஃபை பண்ணி எழுதுறதுக்கு பாருங்கள். இப்போ நான் என்னோட
டைட்டர் ஸ்கெடியூல்ஸில் யூடியூப்பில் ரெகுலராக வீடியோ போட முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கம்ப்ளீட் கான்டென்ட் கேலண்டர் இத்தனை நாள் நான் மேனுவலாக வச்சுருப்பேன் இல்லையா, அதை கிளாடில் போட்டுட்டு இவ்வளோ நாள் நான் இதெல்லாம் பேசியிருக்கேன், இதுதான் என்னோட ஸ்டைல் ஆஃப் டாக்கிங், இதுதான் என்னோட ஸ்டைல் ஆஃப் எக்ஸ்பிளைனிங், என்னோட வீடியோவை பார்க்குறவங்க இவங்க எல்லாம் தான். ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டாப்பிக்கில் கான்டென்ட் ஐடியாஸ் கூடன்னு நான் சொல்கிறப்ப அது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரேட் பண்ணும். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், இதே விஷயத்தை எனக்கு சாட் ஜிபிடியில் கேட்டால் நடக்காதான்னு. ஆன்சர் வரும், பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கானதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த கேள்வி யார் கேட்டாலும் அதே பொதுவான ஆன்சர் தான் கொடுக்கும். ஆனால் கிளாட் பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி, கேள்வி கேட்குறவங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸை மாற்றி கொடுக்கும். அப்போ அது உங்களுக்கான ரெஸ்பான்ஸாக 100% மாறிடும். நெக்ஸ்ட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐ. இப்போ நீங்கள் உங்களோட பர்சனல் பிராண்டுக்காக வீடியோஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரீல்ஸோ ஷார்ட்ஸோ லாங் வீடியோவோ ஏதோ ஒன்று. இந்த ரீல்ஸுக்கு ஷார்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப டைம் கன்சியூமிங்கும் கூட. ஆரம்பத்தில் எல்லாரும் பேசுகிறதையும் கேட்டு இப்படி தான் ஆரம்பிக்கணுமா இப்படி தான் முடிக்கணுமான்னு டிசைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காம்படிட்டர்ஸ் இல்லை உங்கள் செக்டர்லேயே டாப்பில் இருப்பாங்கல்ல, நீங்கள் இன்ஸ்பிரேஷன் சொல்லி நினச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி பீப்புளோட ரீல் ஒரு 10-15 ரீலை கொண்டு வந்து ஜெமினியில் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கான்டென்ட் எனக்கும் க்ரியேட் பண்ணணும், ஆனால் காப்பி அடிக்க வேண்டாம், நான் இந்த ப்ரொஃபைலில் இருக்கேன், என்னோட ஸ்ட்ரென்த் இதெல்லாம், என்னால் இப்படி பேச முடியும், நான் இந்த செக்டாரில் இருக்கேங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு என்னோட ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டைலில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடு, தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் வேணும், தமிழ் வேணும், ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ் வேணும்லாம் சொல்கிறப்ப ஆப்வியஸ்லி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கும். அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணி பேசுனீங்கன்னா நியூஸ் ரீடர் போல் ஆகிடுவோம். அந்த இமோஷன் கேரி ஃபார்வர்ட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேஷுவலாக அதை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் கான்செப்டாக வச்சுட்டு நீங்கள் அதிலிருந்து ஓனாக க்ரியேட் பண்ணி பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டூல்ஸ் எல்லாத்துலேயுமே கரெக்டான ஆன்சர் எல்லாருக்குமே வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. ஏன் அந்த டூல் மேலே தப்பா? இல்லை, நம்ம கேட்குற கேள்வி மேலே தான் தப்பு இருக்குது. ப்ராம்ப்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராம்ப்ட் அப்படின்னா ஏஐ டூல் கிட்ட நம்ம கேள்வி கேட்குற விதத்தை தான் நம்ம ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேள்வி கேட்குறதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்குது. RCT, ரோல், கான்டெக்ஸ்ட், டாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு போனோன்னே சாட் ஜிபிடிக்கோ கிளாடுக்கோ பர்ப்ளெக்சிட்டிக்கோ ஒரு ரோல் கொடுத்துருங்க. இப்போ அது உங்களுக்காக கண்டென்ட் யோசிக்க போகுதுன்னா ஆக்ட் ஆஸ் அ கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்போ உங்களுக்காக அது கான்டென்ட் எழுத போகுது, ஸ்கிரிப்ட் எழுத போகுதுன்னா ஆக்ட் ஆஸ் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர். இதுதான் ரோல் அப்படின்றது. கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா, எடுத்த உடனே எனக்கு இது கூடன்னு கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். நான் சௌமியா, நான் இந்த செக்டரில் இருக்க எத்தனை வருஷமா, இதெல்லாம் தான் என்னோட ஸ்கில், இது என்னோட வே ஆஃப் டாக்கிங், இது என்னோட வே ஆஃப் ரைட்டிங், என்னோட ஆடியன்ஸ் இவங்கெல்லாம், என் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி கான்டென்ட் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பிளாட்ஃபார்மில் இப்படி பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் வேணும். ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட். என்னோட சுச்சுவேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனலாக தான் டாஸ்க். ஃபைனலாக தான் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அந்த டூல் கிட்ட கேட்க போகிறீங்க. நீங்கள் எந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த RCT ஃப்ரேம்வொர்க் அப்படின்றது உங்களுக்கு 100% மேட்ச் ஆகும். இப்போ பர்சனல் பிராண்டிங் மோஸ்ட் ப்ராபப்ளி லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸில் தான் ஆன்லைனில் பண்ணுறோம். இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஏஐ டூல்ஸை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியாஸை வந்து நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். இப்போ நான் தனி பர்சன், என் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நான் யோசிக்கிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியலன்னா எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை ஏஐ டூல்ஸில் போட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, எப்படி ஆகும் எப்படி ஆகாதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுக்கெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆடியன்ஸ் அவங்க யார், அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற கண்டென்ட்டை கொடு, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை கொடுன்னு சொல்கிறப்ப ஆப்வியஸ்லி பண்ணும். வேறு எதுக்கு பண்ணலாம்? நான் ஆல்ரெடி லிங்க்டினில் நான் கண்டென்ட் எழுதிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி எழுதின ஒரு 20-30 கண்டென்ட்டை கொண்டு வந்து கிளாடில் போட்டு இதுதான் என்னோட ஓன் ரைட்டிங் ஸ்டைல், நீ கொடுக்குற போஸ்ட் வந்துட்டு என்னோட ஐடியாஸை பேஸ் பண்ணி என்னோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கில் கொடுக்கறதுக்கு பாருன்னு சொல்கிறப்ப டெய்லர்டு கண்டென்ட், கஸ்டமைஸ்டு கான்டென்ட் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே நீங்கள் தாராளமாக ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபைனல் அவுட்புட் அப்படின்றதும் சரி, பேஸ் ஐடியாவும் சரி, நீங்கள் பண்ணதாக தான் இருக்கணும். ஸ்டெப் 1ம் ஸ்டெப் ஃபைனலும் உங்களோடதாக தான் இருக்கணும். ஸ்டெப் 1 என்னது, எதை பற்றி பேச போகிறீங்கிறது ஸ்டெப் 1. ஸ்டெப் ஃபைனல் என்னது, பப்ளிஷ் பண்ண போகிற கண்டென்ட். அந்த பப்ளிஷ் பண்ண போகிற கண்டென்ட் ஏஐலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணதா எங்கேயுமே கொண்டு போய் பப்ளிஷ் பண்ணாதீங்க. இப்போ ஏஐயை ஜஸ்ட் ரைட்டிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் இமேஜ் கிரியேஷன், வீடியோ கிரியேஷன் இதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பர்சனல் பிராண்டிங் அப்படின்றது வெறும் ரிட்டன் கான்டென்ட் இல்லையா, ஜஸ்ட் ஃபோட்டோஸ் போடலாம், வீடியோஸ் போடலாம். அந்த மாதிரி பர்பஸஸ்க்கு நீங்கள் போகிறப்ப ஜெமினி அப்படிங்கிற டூல் இமேஜ் கிரியேஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஃபோட்டோஸை வச்சுட்டே ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு சாட் ஜிபிடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும்.
இதையும் தாண்டி மிட் ஜர்னி அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. ஃப்ரீ பிக் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு இமேஜஸை ஜஸ்ட் இமேஜாகவும் சரி இல்லை ரிட்டன் கான்டெக்ஸ்ட் இருக்கிற போஸ்டராகவும் சரி உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். இப்போ ஏஐ உங்களுக்கு எல்லாமே பண்ணிடுமா, அதுவே உங்களோட பிராண்டை பில்ட் பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏஐ பண்ணக்கூடிய விஷயங்கள் எவ்வளோனா, ஏஐ பண்ண முடியாத விஷயங்களை நீங்கள் பார்க்குறப்ப 3 விஷயங்கள் இருக்குது. கேமரா முன்னாடி ஏஐனால் நின்று பேச முடியாது, நீங்கள் தான் பேச போகிறீங்க. 2வது விஷயம், ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு ப்ரூஃபு, ஃபீட்பேக் இதெல்லாம் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க, ஏஐனால் கொடுக்க முடியாது. ஃபைனல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி ரியல் டைமில் இருந்தால் மட்டும்தான் ஏஐ பண்ணும். அது ஃபேக்காக இருக்கிற பட்சத்தில் ஏஐனால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. அவ்வளோதாங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். உங்களோட பர்சனல் பிராண்டை ரொம்ப சிம்பிளாக, அதே சமயத்தில் அத்தென்டிக்காக, யாரையும் காப்பி அடிக்காமல், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஏஐ வச்சு எஃபெக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். உங்களோட பிராண்டுக்கு, உங்களோட ப்ரொஃபைலுக்கு பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணுறதுக்கு ஏஐ டூல்ஸோட ப்ராம்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கன்சல்டேஷன் முடிச்சதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.